ஆல் இண்டியா ரேடியோ மாநில செய்திப் பிரிவு வழங்கும் ஸ்பாட்லைட். இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் 3ஆம் முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள் குறித்த சிறப்பு நேர்காணல் இடம்பெறுகிறது. பங்கேற்பாளர்கள் அரசியல் விமர்சகர் திரு ரவிச்சந்திரன் மற்றும் ஊடகவியலாளர் ஷியாமலா. வணக்கம் நேர்களே. பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சி பொறுப்பேற்று 100 நாட்களை சில நாட்களுக்கு முன்னாடி நிறைவு செஞ்சிருக்காங்க. 73 முக்கிய முடிவுகள் இந்த 100 நாட்கள்ல எடுக்கப்பட்டிருக்கிறது. எண்ணற்ற திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கடந்த 60 ஆண்டுகள்ல தொடர்ந்து 3வது முறையாக ஒரு அரசு தனது பயணத்தை தொடர்ந்து புரியுது அப்படின்னா அது மோடி அவர்கள் தலைமையிலான இந்த அரசு தான். இவர்கள் அறிவித்த இந்த திட்டங்கள், இவர்கள் எடுத்த இந்த முக்கிய முடிவுகள் சாதனைகளாக மாறி இருக்கின்றனவா, அவை எந்த அளவிற்கு மக்களுக்கு பயனுள்ளவையாக இருக்கின்றது, இருக்க போகின்றது என்பது குறித்து கலந்துரையாடுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவிச்சந்திரன் அவர்கள். அவரை வரவேற்று நாம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். முதல்ல இந்த 100 நாட்களை நீங்க எப்படி பார்க்கறீங்க? அதாவது மோடி அவர்களுடைய முதலாவது டேர்ம், 2வது டேர்ம், இப்ப 3வது டேர்ம், இந்த 3க்கும் என்ன வித்தியாசத்தை பார்க்கறீங்க? எந்த விஷயத்துல 3வது முறை அப்படிங்கிறது வேறுபட்டிருக்கிறதா நீங்க பார்க்கறீங்க? மனிதனுடைய வளர்ச்சியிலிருந்து நீங்க பார்க்கலாம். அதாவது அந்த குடும்பம் நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் அந்த பையன் நல்லா படிக்கணும், அவன் வளர்றதுக்கான சமுதாயம் முன்னாடி இருக்கணும். இது 3ம் அடிப்படையாக எடுத்துக்கலாம். உலகளவில் அரசாங்கங்கள்ங்கிறது 3 வகையாக நான் பிரிப்பேன். ஒன்று இந்த பஞ்சிங் மிஷின் அரசாங்கம். நிறைய ஃபைலை ரெடி பண்ணும், ஏகப்பட்ட திட்டங்களை பேசும், ஆனால் எதையும் செயல்படுத்தாது. பணம் இருக்காது அல்லது சூழ்நிலை இருக்காது. சிந்தனை ஒரு பக்கம், செயல்பாடு ஒரு பக்கம்ங்கிற மாதிரி பெரிய கிராஃபிக்கல் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுக்கு அடுத்தது தான் இந்த பஞ்சு டயலாக் அரசாங்கம். நிறைய பேசும், செயல்பாட்டுக்கு என்ன இருக்குங்கிறத பற்றி சிந்தனையே அதில் இல்லாமல் போயிடும். ஆனால் பஞ்சதந்திர அரசுன்னு ஒன்று இருக்குது. அந்த பஞ்சதந்திர அரசுங்கிறது நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், காற்று எல்லாத்தையும் பயன்படுத்தக்கூடிய, இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு இந்த 5ஐயும் பயன்படுத்தக்கூடிய அந்த தன்மை அப்படிங்கிறது இந்த 11 வருடங்களாக நீங்கள் பார்க்குறது என்னவா இருக்கும்னா, முதல்ல வந்த உடனே நான் இதை தூய்மைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத எடுத்தேன். அப்படின்னா இது அழுக்கு இருந்ததுன்னு அர்த்தம் இல்லை. இது சுகமாக இருக்கணும், பார்க்கறதுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கணும், இதில் தூய்மை இருக்கணும். அப்போ தான் கங்கை நதியே எடுத்துக்கிட்டாலும் இல்லை பம்பால போய் ஐயப்பனை போய் பார்த்தீங்கன்னாலும் சுத்தம் இல்லைன்னு சொன்னால் அங்கே தெய்வமே இருக்காதுங்கிற அடிப்படையில் முதல்ல செயல்பட்டாங்க. செயல்படும் போது நிறைய திட்டங்களை வழிவகுத்தாங்க. நான் இப்படித்தான் போறேன் அப்படிங்கிறத வழிவகுத்தாங்க. முதல் முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அடுத்த 5 ஆண்டும் நான் தான் தேர்ந்தெடுக்கப்படுவேன், அடுத்த 15வது ஆண்டும் நான் தான் தேர்ந்தெடுக்கப்படுவேன் ஒரு மத்திய அரசு நினைக்க முடியாது. ஆனால் இந்தியாவை பற்றி உங்களுக்கு தெரியும், அதிகாரிகள் தான் திட்டங்களை செயல்படுத்துறாங்க. அவங்க 60 வயசு வரைக்கும் வேலை செய்ய போறாங்க. ஸோ அப்போ நீங்க இது எந்த அரசுங்கிறத பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 2வது ஆட்சி முறை வரும்போது முதல்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, 140 கோடி மக்களுக்கும் மின்சாரம் போய் சேர வேண்டும், நீர் போய் சேரணும், சாலைகள் தெள்ள தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறது அதனுடைய நோக்கமா இருந்தது. இந்த 2வது 5 ஆண்டுகள்ல அதையெல்லாம் மேம்படுத்துவேன் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் போய் தான் என்னுடைய பார்வையில் சிறுபான்மையினர் அப்படின்னு சொன்னா 4 பேர் தான். அது ஒன்று பெண்கள், இன்னொன்று ஏழைகள், இன்னொன்று இளைஞர்கள், இன்னொன்று விவசாயிகள். இவர்களை முன்னேற்றுவதற்காகத்தான் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட வர ஆரம்பிக்கும் போது தான் நான் சொன்ன இந்த பஞ்சதந்திரம் உள்ள வர ஆரம்பிச்சது. ஒடிசால ஒரு தேர்தல் கூட்டத்தில் அவர் சொல்றாரு, இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை இந்த மாநிலம் பயன்படுத்தாமல் இருக்கிறது யாருடைய நஷ்டம். அப்ப அதை பயன்படுத்தல அப்படிங்கிறது ஒரு பக்கம், வேற சில மாநிலங்களில் அது கணக்கில் வராத அளவில் சுரண்டப்படுகிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம். இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அவருடைய அந்த 2வது 5 ஆண்டுகளை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே நிலையிலிருந்து மேம்படுத்துவதல் அப்படிங்கிற அடிப்படைக்கு வந்தார். 3வது இப்ப பேசியிருக்கிற இந்த 125 நாளைக்கான திட்டம்னும் போது மத்திய அரசின் பார்வை எப்படி இருந்ததுன்னு பாருங்க. அடுத்த 25 ஆண்டு இந்திய தேசத்தினுடைய அமிர்த் கால், வளர்ச்சி அடைந்த இந்தியா 2047, அது ஒரு பெருமையாக இருக்கணும். அந்த தேசம் 2047 இந்த நிலையில் இருந்தா தான் அது 100 ஆண்டுகள் செயல்பட்டதற்கான அர்த்தம் இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் இந்த 125 நாள் கன திட்டங்களை வழிவகுத்தார். தேர்தலுக்கு முன்னாடியே அவர் அதற்கான பணியில அதிகாரிகளை ஈடுபடுத்திட்டு இருந்தாரு. அதாவது இந்த அரசுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இந்த நாட்டினுடைய
என்னுடைய சுவாசம் நான் நிர்ணயிக்கிறது இல்லை, இந்த நாட்டினுடைய வளம் நான் உருவாக்கியது இல்லை, ஆனால் அதை பயன்படுத்த வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. அதாவது வழிகாட்டி மாதிரியான ஒரு விஷயத்தை தான் ஒரு அரசு எடுத்துக்கிட்டு செய்ய முடியும். அரசியல்வாதியுடைய வேலையே வழிகாட்டுதல் தான். திட்டங்களை யார் கொண்டு வந்து கொடுக்குறாங்க? அதிகாரிகள் தான் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்க முடியும். அப்போ அவர் இந்த ஜெனிஸ் அப்படிங்கிற அந்த ஜெனரேஷன் நெக்ஸ்ட் சப்போர்ட் ஃபார் இனோவேஷன் ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் கொண்டு வராங்க. நான் ஒரு திட்டத்தை செயல்படுத்த போறேன், எனக்கு இவ்வளவு பணம் வேணும் அப்படின்னு கேட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முத்ரா விஷயத்தை அவர் எடுத்துக்கொண்டு வந்து உங்க முன்னாடி வைக்கிறாரு. சரி, இது படித்த இளைஞர்களுக்கு மட்டும்தானா, மெத்த படித்த இளைஞர்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டா இல்ல, கிடையவே கிடையாது. இங்கேயே இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் பொருளாதார நிபுணர்கள் அது எப்படி நீங்க காய்கறி விற்கிறவங்களுக்கும் பூ விற்கிறவங்களுக்கும் தின வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் நீங்க லோன் கொடுப்பீங்க, அவன் வாங்கிட்டு ஓடி போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு கேட்டபோது அவருடைய மனசுல இருந்தது வெறும் 27 பேர் தான் இந்தியாவை விட்டு 2014 ஓடி போனாங்க. அவங்களுடைய மொத்தமாக அவங்க எடுத்துக்கொண்டு ஓடிய பணம் 20 ட்ரில்லியன் அப்படிங்கிற அந்த அடிப்படையிலிருந்து அவர் பார்த்துட்டு அப்படி இருக்காது. தின வியாபாரிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, எனக்கு இன்னைக்கு காலையில 1000 ரூபாய் இருந்ததுன்னா நான் அதை வச்சுட்டு ஒரு பஜ்ஜி பக்கோடா போட்டுட்டு சாயங்காலம் நான் 1300 ரூபாய் எடுத்துட்டு போவேன். இதையே நான் வட்டிக்கு வாங்கிட்டு அதே வேலையை நான் பண்ணேன்னா சாயங்காலம் நான் 50 ரூபாய் எடுத்துட்டு போவேன். இதுதான் அவங்களுடைய நிலைமையா இருந்தது. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த ஸ்டார்ட் அப்கான முத்ரா கடன் உதவி திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தார். அப்ப இதுல என்ன பண்றாரு, முதல்ல அதனுடைய தொடக்கமாக என்ன பண்றாரு, நீ ஏற்கனவே தருண் திட்டம் மூலமாக திருப்பி கொடுத்துட்டியா, அப்ப 10,000 20,000 மாத்திக்கோ. அது மூன்றாவது முறையில இது வருது. அதாவது முதலில் இந்த பெற்றோர்களுடைய நலனை நம்ம எடுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் அந்த இளைஞனுக்கு படிப்புங்கிற ஒரு அறிவை கொடுக்கிறோம், மூன்றாவது அவன் வேலை செய்து அந்த திறனை காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொண்டு போய் வைக்கிறோங்கிற மாதிரி தன்னை அழகா பிரிச்சுக்கிட்டாரு. அந்த திட்டங்களுக்கு வரும்போது கிட்டத்தட்ட இப்போ நீங்க மருத்துவத்தை எடுத்துக்கோங்க, மருத்துவம் அப்படிங்கிறது 75 ஆண்டு கால இந்தியாவில் தமிழகத்தில் குறிப்பா சென்னையில மதுரையில இதெல்லாம் வியாபித்து இருந்தது. 75,000 சீட்டை அதிகப்படுத்துறாரு. கிட்டத்தட்ட 1,15,000 சீட்டுக்கு இங்க மருத்துவர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க இந்தியன் மேப் எடுத்து பாருங்க, எந்த விஷயங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா மருத்துவர்களுக்கு தேவையும் நமக்கு அதிகமா இருக்கு. அதுவும் உள்நாட்டிலேயே சேவை செய்யக்கூடியவர்களுடைய இது அதிகமா இருக்கு அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்கிறாரு. இத்தனை ஆண்டு கால இந்தியாவில் பிரெயின் ட்ரெயினை பத்தி பேசினாங்க. அதாவது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய திறன் சார்ந்தவர்கள் வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் அவர் எப்படி பார்க்குறாருன்னா, நீங்களும் பார்த்துருப்பீங்க, உங்கள் வீட்டில் 70 வயசுக்கு மேலே 60 வயசுக்கு மேலே பெரியவங்க இருப்பாங்க, எங்கள் வீட்டில் இருக்காங்க. இவர்கள் 60 வருட அனுபவத்தோடு இருக்காங்க. அவங்க கிட்ட நாம் என்ன பண்ணுறோம், அப்பா சாப்பிட்டியா, நல்லா இருக்கியா, அவங்களுடைய திறமையோ அவங்களுடைய அனுபவமோ அவங்க பட்ட அடிகளையோ நாம கதை கேட்கறதுக்கு தான் பயன்படுத்திக்கிறோம் அல்லது விசாரிப்புகளுக்கு தான் பயன்படுத்திக்கிறோம் ஒழிய அவர்களுடைய திறனை நான் பயன்படுத்திக்கணும். அப்ப இவர் என்ன பண்றாரு, அதாவது இந்தியாவில் 330 ரூபாய் கட்டினால் உங்களுக்கு இத்தனை லட்சம் இன்சூரன்ஸ் உண்டுங்கிறது மோடி ஐயா கொண்டு வந்த திட்டம் இல்லை. அது பல ஆண்டு காலமாக இந்தியாவில் இருந்தது. அதை ஏன் சொல்லாம இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அதை சொன்னால் தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கு இல்லையா, காப்பீட்டு திட்டங்கள் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வசூலிக்கிறது 1000 ரூபாயோ 1200 ரூபாயோ அதே பணத்தை உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக, அதை நீங்க கட்டலனா போயிடும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருந்தது. இவர் கொண்டு முதலில் அதை பெரிய அளவுல எடுத்து சொல்றாரு. கடந்த 5 ஆண்டுல நடந்த ஒரு விஷயம் அது. உங்க பேங்க்ல 330 ரூபாய் பணம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு இன்சூரன்ஸை நானே கொடுத்துறேன். இப்போ இந்த 100 நாள்ல நீங்க இதெல்லாம் சாதனைகளாக பெரிய மைல் ஸ்டோன்ஸ், இதெல்லாம் முக்கியமான திட்டம் அப்படின்னு நீங்க சொல்றதுல இப்ப இந்த சுகாதார காப்பீடு 70 வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னது. அதாவது இன்னொன்னு பெரிய பிரச்சனை, எந்த நாட்டிலையுமே நடுத்தர வர்க்கம் தான் நசுக்கப்பட்ட வர்க்கம்ங்கிற மாதிரி இருக்கும். அது இன்டைரக்ட் டாக்ஸ்ன்னு சொல்லப்படுகின்ற ஒரு பொருளும் வாங்கும்போது கட்டுகின்ற வரியை அது கட்டி கொண்டிருக்கும். அதை தவிர வருமான வரியும் ரொம்ப சிறிசா கட்டும். மிடில் கிளாஸ் நசுக்கப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, ஒரு தலைமுறை கடுமையாக உழைத்து அடுத்த தலைமுறையை உருவாக்கி விட்டது. இந்த தலைமுறை எழுந்திருச்சு வெள்ள வரணும் அப்படின்னு சொன்னா இதற்கான படிப்பதற்கான திட்டம், இதற்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கணுமா, அதுக்கு நிறுவனங்கள் தயங்குகிறதா, 3000 ரூபாய் அடுத்த 3 வருடங்களுக்கு நான் கொடுக்குறேன், நீ அவனை வேலைக்கு வச்சுக்கோ, அவனை முதல்ல இன்டர்வியூ பண்ணு, அவனை முதல்ல நீ சந்தி, அதற்கு நீ செலவழிக்கிற பணத்தை நான் கொடுத்துட்றேன். அதே மாதிரி ஒரு 1000 நிறுவனங்களை மையுறுத்தி நீங்க ஒரு வருடமும் இத்தனை மில்லியன் இளைஞர்களை நேர்காணல் செய்யணும், நீங்க அதை செய்யறீங்களா, அதுக்கு உங்களுக்கு ஏதாவது செலவாகுதா, அதை நான் கொடுத்துட்றேன். இந்த நாடு முன்னேறணும்னா ஏதோ ஒரு முன்னேற்றம் இல்லை, இது பன்முக முன்னேற்றமாக இருக்கணும் அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டு சுகாதார திட்டமா இருக்கட்டும் அல்லது ராணுவ வீரர்களுக்கா இருக்கட்டும் அல்லது 2வது 3வது நிலையில் இருக்கக்கூடிய
நகரங்களை உயர்த்துகின்ற அந்த பாங்காக இருக்கட்டும், நான் தயார் செய்து விட்டேன், இப்போ நான் அதை தரமாக கொடுக்க வேண்டும். அதை செய்யக்கூடிய வேலையை தான் இப்போ அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை தான் நீங்க 100 நாட்களா நீங்க பாத்தீங்க. நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்பாட்லைட்.